சந்தனத்தோப்பில் பிறந்த சண்பகன். பண்டைய காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு ஒரு சந்தனத்தோப்பும் அந்த தோப்பில் ஒரு பெரிய விநாயகர் கோவிலும் இருந்தது. அந்த கோவிலுக்கு விழா காலங்களில் பூஜை செய்து வருவார்கள். அந்த சந்தனத்தோப்பில் வேலை செய்யும் தொழிலாளி ஒருவருக்கு குழந்தை இல்லை. அவரும் அவர் மனைவியும் ஆண்டாண்டு காலமாக குழந்தை வர வேண்டி விநாயகர் கோவிலில் தியானம் செய்தார்கள். ஒரு நாள் விநாயகர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதாக கடவுள் கோரினார். சில மாதங்களில் அந்த தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் அந்த குழந்தைக்கு சண்பகன் என்று பெயர் வைத்தனர். சண்பகன் வளர வளர அறிவு, சக்தி, சீர்திருத்த உணவு எல்லாம் அவனிடம் வெளிப்பட்டன. சண்பகன் சிறுவயதிலேயே மக்கள் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு கூற தொடங்கினான். அவன் வளர்ந்து பெரியவனான பின் கோவில் வளாகத்தில் ஒரு பாரம்பரிய பள்ளி தொடங்கி இலக்கியம், தமிழறிவு, வேதம், சித்த வைத்தியம், மடப்பாடல் எல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு நோய் பரவியது. மக்கள் சிரமப்பட்டார்கள். சண்பகன் மூலிகைகள் கொண்டு சித்த வைத்திய முறையில் அனைத்து நோய்களையும் குணமாக்கி மக்களை மீட்டான். அதனால் மக்கள் சண்பகனை தெய்வமாக மதிக்கத் தொடங்கினார்கள். அவனது நினைவாக ஆண்டுதோறும் சண்பக விழா கொண்டாடப்பட்டது. அந்த கோவிலும் சந்தனத்தோப்பும் இன்று வரை அந்த செய்திகளோடு நிலைத்து நிற்கின்றன. பாடம்: தெய்வ நம்பிக்கை, பொறுமை, அறிவு மற்றும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டிய மனம் இருந்தால் யாராயிருந்தாலும் மக்கள் மதிக்கப்படுவார்கள்.